பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பும்படியான நான் ஆசிரிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் நமக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவே நான் வேதனையோடு கூட இருக்கிறேனே, இந்த எங்களுடைய சத்துருனால, சுற்றி இருக்கிற சத்துருனால, அமேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சத்துருனால, அமேன் உடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சத்துருனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே இருக்கிறேனே, வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உன் சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பும்படியான நான் ஆசீர்விப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ளே இறங்கி இருக்கிறது நான் பார்க்கிறேன். பாதன் குடார்த்தி அணங்காது, இனி நீ பொல்லாப்பும் தீங்கும் காணாதிருப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையின்படி அமேன் உனக்கு எதிர்த்து நின்றுக்கலாம். அமேன் பிசாசுனால உன்னை ஏவி விட்டுருக்கலாம். வெள்ளி சுனியினால் அவனை பாதிக்கப்பட்டு அமேன் இந்த சத்துருனால என்னை இருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறான். அப்படி நீ இதயத்தில் பயங்கரமான ஒரு பாரத்தோடு கூட இந்த சத்துருநாள் நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உனக்கு சொல்கிறார், உனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறேன். உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறேன். உன் தலையினால் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய தலையில அபிஷேகம், ஆமென், வல்லமையான அபிஷேகம், ஆமென், எண்ணெயினால் அபிஷேகம், தைலத்தினால் அபிஷேகத்தை உங்களை நிரப்பி உங்கள் பாத்திரத்தை நிரப்பி ஆமென் எனக்கு நீ சாட்சியாய் இருப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலைன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி போகிறேன். உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். நீ எதெல்லாம் இழந்து நிற்கிறாயோ, தங்க பொருளை இழந்து நிற்கலாம், இடம் பிரச்சனைகள் இழந்து நிற்கலாம், வாகனங்களை இழந்து நிற்கலாம். அவை நான் தன்மையை இழந்து நிற்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருடைய சத்துருனால, என் வீட்டாரினுடைய சத்துருனால எல்லாவற்றிலும் இழந்து நிற்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்புவேன் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டிலே தங்கியிருக்கும் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கிறார். கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.